பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரத்துல் பக்ரா ஆயத் நம்பர் 282. ஆயத் ஓதலையா ஹஜ்ரத்? அதான் போன வாரமே முழுசா ஓதிட்டு ஒரு பக்கத்துக்கு. அதுக்கு உள்ள விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அதன் தொடர்ச்சி தான் இப்ப தெரிஞ்சுக்க போறோம். போன வாரம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? கொடுக்கல் வாங்கல் பத்தி உண்டான ஷரியத்துடைய வழிகாட்டுதல் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அதுல குறிப்பா அந்த எழுதி வைக்கிறது, கடன் கொடுத்தா எழுதி வைக்கிறது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கடன் விஷயத்துல எந்த மாதிரியான கண்ணோட்டங்கள் ஷரியத்துல இருக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டோம். கடன் குறித்து ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்கு, சொல்லிருக்கணும்னு தெரியல. ஒரு நல்ல ஒரு ஹதீஸ் இது. என்னன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஏதாவது ஒரு கடன் வாங்கி வச்சுக்குவாங்களாம். கடன் கொடுக்கல, கடனாளி ஆயிடுவாங்க அவங்க. இதே ஒரு சின்ன தொகையாவது கடன் பட்டு இருப்பாங்க. அந்த கடனை அடைச்சிட்டாங்கன்னா மறுபடியும் கடன் வாங்கிக்குவாங்க. சின்ன தொகைக்காவது கடனாளியா தான் இருந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட இருந்த அந்த பணிப்பெண் ஹாதிமா, அவங்க ஒரு சந்தர்ப்பத்துல கேட்டாங்களாம், நீங்க கடன் எப்பவுமே கடனாளியாவே இருக்கீங்களே, சின்ன தொகையாவது ஃபார்மாலிட்டிஸ் மாதிரி இது தெரியுது, இது ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்க அவங்க விளக்கம் கொடுத்தாங்களாம். அதாவது கடனை ஒருவர் வாங்கிவிட்டு அதை திருப்பி அடைக்க வேண்டும் என்ற நியத்துல வாங்குறாரு. அப்படி வாங்கினார் அப்படின்னா கடனை அவர் திருப்பி அடைக்கும் வரை அல்லாஹ்வுடைய உதவி அவர் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால அல்லாஹ்வுடைய உதவி எனக்கு வந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நான் கடன் வாங்குவேன், திருப்பி அடைக்கணும் நியத்துல தான் வாங்குவேன், ஆனா கடனால இருப்பேன். அல்லாஹ்வுடைய பார்வை அந்த கேட்டகரியிலையும் நான் வந்துடுறேன்ல, அல்லாஹ்வுடைய உதவி எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும்ல அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே. இப்போ அந்த மாதிரி கடன் வாங்கிட்டா அல்லாஹ்வுடைய உதவி வந்துகிட்டே இருக்குன்னு தெரியுது. ஆனா நிபந்தனை ஒண்ணு இருக்கு, திருப்பி அடைக்கணுங்கிற அந்த எண்ணம் இருக்கும் வரை. நேத்து நம்ம போன வாரம் என்ன சொல்லியிருந்தோம்? ஈமான் கொண்டவர்களே, நீங்க கடன் வாங்கினீங்கன்னா, கடனுடைய கொடுக்கல் வாங்கல் செஞ்சீங்கன்னா எழுதி வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு பிறகு அடுத்தடுத்த விஷயங்களை பேசுவோம். வல்யக்துப் பைனக்கும் காத்திபும் பில் அத்ல், அடுத்த கட்டளை அது. எழுத ஆரம்பிச்சாச்சு. என்னது? எழுதுபவர் உங்களிடத்தில் எப்படி எழுத வேண்டும் என்றால், நியாயமாக அதிலோடு எழுதட்டும், நியாயமாக எழுதட்டும், நேர்மையா எழுதட்டும் அப்படின்னு. சரி, அப்படி எழுதுபவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு எழுத தெரியும். இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல நேரத்துல மறுக்கிறார், நான் எழுத மாட்டேன். அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னா, நீங்க வலா யபா காத்திபுன் யக்துப கமா அல்லமஹுல்லாஹு ஃபல்யக்துப். எழுதுபவருக்கான ஷரியத்துடைய கட்டளை என்னன்னா, எழுதுபவர் எழுதுவதற்கு அழைக்கப்பட்டால் மறுக்காதீங்க, நான் எழுத வரமாட்டேன் அப்படின்னு மறுக்காதீங்க. இங்க மறுக்கிறதுனா என்ன அப்படின்னா, ஒரு ஹதீஸ நான் இங்க சொல்றேன் உங்களுக்கு. இந்த ஹதீஸ் ரொம்ப பொதுவான ஹதீஸ். இது இமாம் முஜாஹித், முகாத்தில் போன்றவங்க இந்த ஹதீஸுக்கு கீழே சில விளக்கங்களும் எழுதியிருக்கிறாங்க அறிஞர்கள். என்ன ஹதீஸ் அது அப்படின்னா, ஷரியத்துடைய ஒரு இல்ம், ஷரியத்துடைய ஒரு விஷயம் ஒருவருக்கு தெரியுது, அதை அறிந்தவராக அவர் இருக்கிறார். அந்த ஷரியத்துடைய விஷயத்தை அவர் தெரிஞ்சுக்கிட்டு வேண்டுமென்றே மறுப்பார் என்றால் நரக கடிவாளத்தில் அவர் மாட்டப்பட்டு நரகத்திற்கு இழுத்து செல்லப்படுவார் அப்படின்னு நபி அவங்க சொன்னாங்க. இந்த ஹதீஸ் ரொம்ப பொதுவானது. இதுல என்ன வந்துருதுன்னு சொன்னா, தீன கேட்க வந்தா மறக்கக்கூடாது, தீன மறந்து சொல்லி தரக்கூடாது. இந்த உலகத்துல இந்த கலைகளை கத்து தருகிற போது, கலை கராத்தா மாஸ்டர் இருக்கான்னு வச்சுக்கோங்க,
தன் சீடர்களுக்கு என்ன செய்வாரு அப்படின்னா 10 அதனுடைய யுக்தி இருக்குன்னா 9 தான் கற்றுக் கொடுப்பாரு. ஏன்னா நாளைக்கு இவன் என்ன ஆயிட்டான்னு என்ன பண்றது, எதிராயிட்டான்னா அவனுக்கு தெரியாத ஒரு கலை ஒன்று வச்சிருப்பாரு. இந்த மாதிரி குறைச்சு சில கலைகள் அழிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. அந்த கான்செப்ட் ஷரியத்துக்கும் வந்துடக்கூடாது. அதனால ஒரு மனிதன் ஒரு மசாயில் கேட்கிறாருன்னு வைங்க, அறிந்தவர் பதில் சொல்றவருக்கு தெரியும் மசாயில், மறைச்சா இவர் பாதியாடுவார். அதனால இவர் மறைக்கவே கூடாது, மறைக்கிறதுக்கு அனுமதி இல்லை. தெரிஞ்சிட்டு இருந்தா சொல்லிடணும், தெரியலனா பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இல்லை. தெரியலன்னா என்ன சொல்றது? அப்ப இது எங்கன்னா ஓதி கொடுக்குற மதரசாவில சட்டம் இருக்கு. அது என்னன்னா, மாணவர் ஓத வந்திருக்கிறார், அவருக்கு போட்டு மறைக்கிறது, எதையும் சொல்லித் தரது இல்லை, இதை மட்டும் படி அப்படின்னு சொல்லி மறைக்கிறார். ஒரு அஜரத்தா இருந்து அந்த மார்க்க கல்வியை அவர் மறைச்சார்னா உண்மையை உடைச்சு பேசிடணும். புரியுதாப்பா? ஆமா, மறைக்க கூடாது. மறைச்சார்னா இவரும் அந்த அந்த தப்பு செய்யறார். இப்படி எனக்கு எங்க அஜரத்து சில விஷயங்களை மறைச்சு, நான் என் ஸ்டூடெண்ட்டுக்கு மறைச்சு, அவன் ஸ்டூடெண்ட்டுக்கு மறைச்சு, அப்புறம் என்னவாகும்? கொஞ்சம் கொஞ்சமா தீனுடைய விஷயங்கள் அது முழுசா கடைசியில 0 போய் நின்றுடும். அதனாலதான் ஷரியத் என்ன சொல்லுச்சுன்னா, இல்மு இருந்துச்சுன்னா கேட்கப்பட்டா சொல்லிடணும், சொல்லி கொடுத்துடணும், மறைக்க கூடாது. அதே கான்செப்ட் இங்க இருக்குது. வலா இன்ப காத்திபுன் ஐயத்துவ கமா அல்லமஹுல்லா பல்லுக்கும். எழுதுபவர் எழுதுறதுக்கு கூப்பிட்டா நீதமாக எழுதும்படி அல்லாஹ் கற்றுக் கொடுத்துருக்கானா இல்லையா, உங்களுக்கு அந்த இல்மு இருக்கா இல்லையா, வந்து எழுதுங்க. நீங்க அதான் எழுதுற விஷயத்துல நீங்க என்ன செய்யாதீங்க, என்னால எழுத மாட்டேன் அப்படின்னு அந்த ஷரியத்துடைய அந்த இல்மை நீங்க கத்துக்கிட்டு அதை நீங்க மறுக்காதீங்க, மறைக்காதீங்கன்னு சொல்லி. ஏன்னா மறைச்சா கொஞ்சம் கொஞ்சமா ஷரியத் குறைஞ்சிட்டே போகும். ஈத் அன்னைக்கு அப்பா பேண்ட் தைச்சு வந்தார். மறுநாள் ஈது போட்டு பார்த்தாராம். போட்டு பார்த்தா ஈது அன்னைக்கு போட்டு பார்த்தா பேண்ட் ரொம்ப பெருசா இருக்குது. உடனே போய் மனைவிட்ட சொன்னாராம், பேண்ட் ரொம்ப பெருசா இருந்துச்சு, கொஞ்சம் கீழே வெட்டி மடிச்சு கொடுன்னு சொல்லி. அந்த அம்மா சொல்லிட்டு, என்னங்க இஞ்சி பூண்டு உரிக்கணுமா வேணாமா, நாளைக்கு பிரியாணி செய்யணுமா வேண்டாமா, என்னடா சொல்லுது. சரி, அம்மா கிட்ட போனாராம். அம்மா இந்த மாதிரி பேண்ட் பெருசா இருக்கு, இது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி. அம்மா சொல்லிட்டான், பேரப்ப இல்லைங்களா விளையாண்டு இருக்காங்க, அவங்கள கவனிச்சுட்டு இருக்கிறேன், எனக்கு வேற வேலை இல்லையா, நீ போப்பா அப்படின்னு சொல்லி. மகள் கிட்ட போனாராம். அப்பா பேண்ட் கொஞ்சம் பெருசா இருக்குது, கொஞ்சம் வெட்டி மடிச்சு தைச்சு விடுமான்னு சொல்லி. மகன் சொல்லிச்சான், மெஹந்தி வச்சுட்டு இருக்கிறான்ப்பா, கை தொட்டா இதாயிரும், முடியாதுன்னு சொல்லி அந்த பிள்ளையும் மனைவியும் பேச்சு பண்ணல, அம்மாவும் கேட்கல, மகளும் கேட்கல. இவர்த்திக்கு மாட்டி விட்டு படுத்துட்டாராம். இஞ்சி பூடெல்லாம் அரைச்சிட்டு வீட்டுக்காரம்மா நினைச்சாங்களாம், அடடா என் கணவர் கேட்டாரு வெட்டி தைச்சு சொல்லி, நாளைக்கு ஈதுக்கு என்ன போட்டு போவாரு, வந்து அவன் பங்குக்கு ஒரு 2 இன்ச்சு வெட்டி விட்டு தைச்சு வச்சுட்டு அந்த மாதிரி படுத்துருச்சான். வீட்டில் எல்லா வேலையும் போட்டு கேட்டுல மூடிட்டு அம்மா வந்தாங்க. ஆயிரம் என் பையன் என்கிட்ட கேட்டுருக்கிறான், அவனுக்கு கூட செய்யணும் என்ன அது அப்படி. அந்த அம்மா அவன் 2 பேர் எடுத்து ஒரு 2 இன்ச்சு வெட்டி விட்டு மாட்டி விட்டு போய் படுத்துட்டாங்க. மெஹந்தி எல்லாம் காஞ்ச பிறகு 12 மணி 1 மணி கையை கழுவிட்டு புள்ள பாய்ச்சான். எங்க அப்பாவுக்கு இது கூட செய்யறா என்ன அப்படி, அது எடுத்து ஒரு 2 இன்ச்சு வெட்டி விட்டு மடிச்சு வச்சுட்டு அந்த புள்ள போய் படுத்துருச்சான். மறுநாள் காலையில எழுந்திரிச்சு பார்த்தா பேண்ட் இல்லையா, டவுசர் தான் இருந்துச்சான். அது மாதிரி இது இது ஜோக்கு தான் வச்சுங்களேன். ஆனா இந்த மாதிரி நான் எனக்கு முன்னால் உள்ளவங்க எங்க அஜத்துக்கு மறைச்சு, எங்க அஜத்து எனக்கு மறைச்சு, நான் என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு மறைச்சு அப்படி போயிட்டே இருந்தா தீன் என்ன இருக்கும்னா 10% கூட இருக்காது. இப்போ தீன்ல மறைக்கிறதே கிடையாது. எனவே வளர்ப்ப காத்திபும் நான் எத்துபா கமா அல்லாம பல்லெத்தும், உனக்கு எழுத தெரியும், நீ ஏன் மறுக்கிற? எனவே மறைக்காதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கானா இல்லையா, அல்லாஹ் அவனுக்கு நீதமா எழுதும்படி கற்றுக் கொடுத்துருக்கனால எழுதட்டும். இது ஒரு கட்டளை. அடுத்து இப்போ இவர் கடன் கொடுத்தவர், அவர் கடன் வாங்கினவர், யார் எழுதிக்கணும் பொறுப்பு
அப்படின்னா யார் மீது கடன் திருப்பி கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறதோ அவங்க பத்திரத்தின் வாசகத்தை சொல்லட்டும் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. வல் யும்லி இல்லதி அலைஹில் ஹக்கு. அவ்வளவுதான். இப்போ எப்ப நீ தான் கடன் வாங்குற 1 லட்சம் ரூபாய் எப்ப தரணுங்கிறது நீ சொல்லு. முதல்ல எப்ப தர, 2 மாசமா 2 வருஷமா நீ டேட்ட சொல்லு. அப்ப எழுதுற பொறுப்பு, எழுதுற விஷயங்களுடைய ஏற்பாடு செய்யறதுமே யாருடைய பொறுப்புனா கடன் வாங்குபவர் தான் அந்த வேலை செய்யணும்னு குர்ஆன் சொல்லுது. கடன் கொடுக்கறோம் செய்ய மாட்டாரு, அவர் கடன் கொடுக்குற அதுவும் பெருசு. சரி, ஆனா அதுலயுமே என்ன செய்யுங்க, வல் யத்தகில்லாஹ ரப்பா, தன்னை ரப்பை பயந்து கொள்ளட்டும். சரி, இப்போ வழியா வந்துட்டார், வாங்குறாரு கொடுக்கறாரு, கடன் வாங்குற ஒரு 10 எழுதுற கூட்டு வந்து உட்காந்தாச்சு. இப்ப கடன் வாங்கியாச்சு, 1 லட்சம் வாங்கிட்டீங்களா, வாங்கிட்டே கை மாதிரி ஆச்சா, 10 எழுதியாச்சா, டேட் போட்டாச்சா, எல்லாம் போட்டாச்சு. அதுல ஏதேனும் தில்லுமுள்ளு பண்ணலாமா, அந்த மைண்ட் வேலை செய்யுமா? வேலை செய்யும். சில நேரத்துல காசு கைக்கு வர்ற வரைக்கும் தான் அது. காசு கைக்கு வந்துடுச்சு, இப்போ கடன் 1 லட்சம் கைக்கு கேஷ் வந்துருச்சு, இப்போ அந்த புத்தி வேலை செய்ய ஆரம்பிக்குது. இருக்கிறியா புத்தி வேலை செய்ய ஆரம்பிக்குதா இல்லையா? பரவாயில்ல, 1 லட்சம் வந்துருச்சு, ஆஜியா வந்துட்டாரு 1 லட்சம் ரூபாய். இப்போ அந்த வாசகத்தை கொஞ்சம் அப்படி ஆல்டர்னேட் பண்ணி அந்த 2 போட்டதுக்கு பக்கத்துல 2 மாசங்கிறது 0 போட்டா 20 மாசம் ஆயிடும்ல. இல்ல, கேப் விட்டே எழுதுங்க, எழுதுங்க. இப்படி எல்லாம் தில்முள்ளு பண்ணிடாதீங்க. வலா எபகஸ் மின் ஷைஆ, வாங்கினதுல கடன் வாங்கினதுல எழுதுற விஷயத்துல அவர்கள் எந்த விதமான குறைவையும் செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லுங்க. இது பொதுவா வரும்ல. இதுக்கு ஒரு சம்பவம் சொல்லலாம். அபூஜஹல் ரொம்ப ஒரு கெட்டிக்கார அபூஜஹல். நாம அபூ ஜஹல்னு நபி அவங்க பேர் வச்சாங்க. மடையன், மடையனுக்கெல்லாம் தந்தைன்னு பேச்சாங்க. 1ஆம் நம்பர் மடையன் அர்த்தம் இல்லையா? அசல் அவனுக்கு பேர் அபூஜஹல் கிடையாது, அபுல் ஹிகம், ஞானத்தின் தந்தையன். உண்மையில அவ்வளவு புட்சல், பயங்கரமான புட்சல், ரொம்ப பில்லியன். மதி நுட்பத்தின் தந்தைன்னு பேரு அரபுகளே வச்சாங்க. நபி தான் வச்சாங்க. நீ மதி நுட்பத்தின் தந்தை கிடையாது, மடத்தனத்தின் தந்தை ஜஹல் வச்சாங்க. அவன் நபி அவங்கள மறுத்ததுங்கிறத தாண்டி இழிவுபடுத்துறதுக்கு உண்டான பல வேலையும் அவன் செஞ்சிருக்கிறான். எப்படியாவது ஒரு அவமானப்படுத்துறது. ஏன்னா நபி அவங்க நம்மளை மீண்டும் மீண்டும் சந்திக்கிறான்னு தெரிஞ்சுக்கிச்சு. அதனால நோயாளி மாதிரி படுத்துக்குவோம் வீட்டுல, செய்தி பரப்பி விட்டுறது. 2 நாள் பெட்லயே இருக்கிற மாதிரி, காய்ச்சல் உடம்பு செய்யற மாதிரி படுத்துக்கிட்டு நபி அவங்க மக்காவுடைய தெருவில் பாக்குறாங்க. அபூஜஹலை காணோம். அபூஜஹல் என்னாச்சுப்பா? அவர் உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லை, 2 நாளா செய்தி வருது. ஓ, உடம்பு சரியா? சரி, நோய் நாள் விசாரிக்க போலான்னு நபி அவங்க போறாங்க. அவன் வீட்டுல படுத்து ஜன்னலையே பார்த்துட்டே இருக்கான். வராரா வராரா வராரு, நல்லா அடுத்து நடந்து வராங்க. என்ன செட்டப்னா வழியில புள்ளி ஒன்று தோண்டி வச்சிருந்தான். வரணும், விழணும், நாம எந்திரிச்சு போய் பார்த்து சிரிக்கணும். எழுந்துட்டியா, ஏமாந்துட்டியா அப்படி சிரிக்கணும். இப்படி புளியை தோண்டி அதை மேலோட்டமா மூடி விட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க பாட்டுக்கு வந்தாங்க, அப்படியே குழி கிட்ட வந்துட்டாங்க. அடுத்த ஸ்டெப்பு குழி மூடி இருக்கு, மேலோட்டமா அப்படியே புல்லு மாதிரி போட்டு ஏதோ மூடி இருக்கு. உள்ள உழுதுட்டா முடிஞ்சு. காலை எடுத்து வைக்கும் போது ஜிப்ரீல் சாமி கப்புன்னு பிடிச்சிட்டாங்க. அல்லாஹ் தூதரே செட்டப் பண்ணியிருக்கான், செட்டிங், கால் வைக்காதீங்க, அப்படியே பின்னால காலை வைங்க. வச்சுட்டாங்க. நேரா திரும்பி போயிட்டே இருக்கு. இவன் பார்த்துட்டு இருந்தான். வராது 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 வர நின்றுட்டா இருப்பான். நிக்கிறாரு, வருவாரா வரமாட்டாரா, திரும்பி போயிட்டாரு. திரும்பி போறாரு, அப்படி அப்படியே அவரை கூப்பிடுங்கப்பா அப்படின்னு தன்னுடைய நோயின் நடிப்பை மறந்து எந்திரிச்சு கூப்பிட போன அவன் உள்ள விழுந்துட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தங்க திரும்பி பார்த்தாங்க. என்னடா சத்தம்? பார்த்தா குழிக்குள்ள அபூஜஹல் வந்து பார்த்து சொன்னாங்க, நீ தோண்டிய குழியில நீ ஏன் விழுந்துட்டியா, இங்கேயே கடை அப்படின்னு திரும்பி போயிட்டாங்க. அப்புறம் அவன் கயிறு கேட்டான். கயிறு கொடுங்கப்பா. கயிறு கொடுக்க எவ்வளவு நீளமான கயிறு போட்டாலும் அந்த குழி நீளமாயிட்டே போது தவிர அவனால மேல வர முடியல. அவனோட ஏற்பாடு மேல வராதெல்லாம் நல்லா பண்ணிட்டான். கடைசி அபூஜஹல் சொன்னானா, என்ன தூக்கி விட்டுறதுக்கு யார் மட்டும் தான் வரணும்? நபி அவங்க தான் வரணும். மன்னிப்பு கேட்டு கூட்டிட்டு வாங்கப்பா. அப்ப நபி அவங்க வந்தாங்க. வந்ததுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியாத ஒரு முஅஜிஸா அல்லாஹ் வெளிப்படுத்தினா, அப்படி கையை இப்படி கொடுத்தாங்க.
கை நீளமா போச்சு, அவன் மேல ஏறிட்டான். மேல ஏறிட்டான். அதுக்கு முன்னாடி உள்ள வந்து சொன்னா, மேல அவனை ஏத்துட்டா களிமா சொல்லிருவியான்னு கேட்டான். களிமா சொல்லிருவேன், நீங்க மேல மட்டும் ஏத்துட்டுங்க, என்ன போல ஒரு விசுவாசி கிடையாதுன்னு சொன்னான். மேல ஏற்றின உடனே பயங்கரமான மேஜிக் பண்றீங்க அப்படின்னா அந்த கொழுப்பு உடனே வந்துருச்சு. நபிசஸ் ஒன்னும் பேசல, போயிட்டாங்க. இருந்தாலும் இவன் நினைச்சது நடக்கல. என்னது? இழிவுபடுத்துவது நடக்கல, குளிர உழுகல. அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரோட்ல 2-3 நாளைக்கு அப்புறம் ரோட்ல மண்ணை கொஞ்சம் அள்ளி, கொஞ்சம் கை உள்ளங்கள் கொஞ்சோண்டு மண் எடுத்து உள்ளங்கள் வச்சு மூடிக்கிட்டு, வெளியில தெரியாத மாதிரி நல்லா மூடிக்கிட்டு, நபி கிட்ட போய் இது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஊருடைய தலைவருங்க, மக்காவுடைய தலைவர் கையில மண் இருக்குமா? யாரும் நினைச்சு பார்க்க முடியுமா? நினைச்சு கூட பார்க்க முடியாது. நாமளே குழந்தைகிட்ட கட்டா சாக்லேட் இருக்குன்னு தான் சொல்லுவோம் குழந்தைங்க. எனவே நபி என்ன சொல்லுவாங்க? தங்க காயின் இருக்குன்னு சொல்லுவாங்க, வெள்ளி காயின் சொல்லுவாங்க, அது என்னமோ கொஞ்சம் சொல்லுவாங்க. கண்டிப்பா மண்ணை சொல்ல மாட்டாங்க. எனவே தப்பா சொன்ன உடனே கையை கட்டி மண்ணு பத்தியா ஏமாந்துட்டியா அப்படின்னு நபி இழிவுபடுத்திடலாம் அப்படி ஒரு பிளான் போட்டான். வந்தான். இது என்ன நபி அவங்க பார்த்தாங்க, புரிஞ்சுட்டாங்க, இவன் அந்த கேட்டகரி, இவன் நம்மளை இழிவுபடுத்ததான் பாக்குறான்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கையில என்ன இருக்குன்னு நான் சொல்லவா, அல்லது கையில இருப்பது நான் யாருன்னு சொல்ல வைக்கவான்னு கேட்டாங்க. கையை திறந்தாங்க, மண்ணுல இருக்கு, சொல்ல வைங்க பாப்போம். அந்த மண்ணுல சொந்த அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், என்னடா அது கையை உதறிட்டான், போயிட்டான். சொன்னா பெரிய மேஜிக் மேனா நினைக்கிறீங்க அப்படின்னு அவன் சொன்னான். அப்பதான் நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீ அபுல் ஹிக்கம் இல்ல, அந்த அபு ஜஹல், மடையனின் தந்தைடா நீ அப்படின்னு சொன்னாங்க. அந்த பேர் அப்படியே வந்துருச்சு. பொதுவா இந்த காசு வாங்குறவங்களுக்கு இந்த பணிவு இருக்கும். கையில காசு வந்ததுமே புத்தி மாறி இருக்கு. எனவே அல்லாஹ் தக்க அதை புரிஞ்சுக்கிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், வல்யத்தகில்லாஹ ரப்பா வலா யபஹஸ் மின்ஹு ஷைஆ, அல்லாஹ்வை பயந்துக்குங்க, கூடுதல் கழிவு பண்ணாதீங்க. வாங்கினது 1 லட்சம், 1 லட்சமே எழுதுங்க, ஏன் கூடுதல் கழிவு பண்ண, வாங்கின பிறகு மாத்தி மாத்தி பேசாதீங்க, கூடுதல் கழிவு செய்யாதீங்கன்னு வருது. இப்போ ஒரு கேள்வி நமக்கு வரும், இந்த கடன் வாங்கினவரு அவர் தான் இந்த வாசகத்தை சொல்லணும் எப்ப திருப்பி தரேன்னு, அந்த அளவுக்கு கூட விளக்க இல்லாத பூலாபாலா இருக்காரு. கடன் வாங்கின ஒருத்தருக்கு 2 வருஷம் கழிச்சு தரேங்கிற அந்த வருஷ கணக்கு போட தெரியல, அல்லது பலகீனமா இருக்காரு, அல்லது ஊமையா இருக்கிறாரு, அல்லது வயோதிகமா இருக்குது, இந்த மாதிரி ஏதேனும் பிரச்சனையா இருக்குது. அப்ப அவரு வாசகத்தை சொல்ல முடியாது. அப்பனா சரி சொல்லுது அப்படின்னா, அவருக்கு பதில் அவருடைய வக்கீல் இருப்பாரா இல்லையா, அவரு சொன்னாலும் ஓகே. எவ்வளவு விளக்கமா வருது பாருங்க. ஃபைன்கான் அல்லது அலைஹி ஹப்போ, கடன் வாங்கினவரு சஃபீஹன், கணக்கு வழக்கெல்லாம் சொல்ல தெரியல, எத்தனை லட்சம் என்ன தெரியல, பணம் என்ன தெரியல, மாசங்கள் எத்தனை சொல்ல தெரியல, அவு தஈஃபன், கம்சூரா இருக்காரு, ஊமையா இருக்காரு, குருடரா இருக்காரு, அவுலா இஸ்தத்தியு யுமில்ல ஹுவ ஃபல்லுமில் வலியஹு பில் அத்ல், அவருடைய பொறுப்பாளர் நியாயமா அவன் சொல்லட்டும், இத்தனை மாசத்துல நான் கொடுத்துறேன் அப்படின்னு அந்த பேச்சுவார்த்தை. ஓகே, இதெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ கடன் கொடுத்தாச்சு, அவர் கடன் வாங்கிட்டாரு, கால அவகாசம் சொல்லியாச்சு, எழுதியாச்சு. இதோட நிக்கல, கொடுக்கல் வாங்கல, இன்னமும் சரி டெப்தா போகுது. இது மட்டும் பத்தாது, வஸ்தஷ்ஹிது ஷஹீதைனி மின் ரிஜாலிக்கும், ஆண்கள்ல 2 பேர் சாட்சியா போடுங்க. எழுதுனதே பெருசு, பத்திரம் பதிஞ்சாச்சு, சாட்சியும் 2 பேர்த்த ஷரீஅத் வைக்க சொல்லுது. ஏன்னா கொடுக்கல் வாங்கல நான் எழுதல என்னதுலன்னு சொல்லிட்டா, சாட்சிக்கு 2 பேர் இல்ல, சாட்சிக்கு போடுங்க 2 பேரு. அது யார் ஏற்பாடு பண்ணும்? அந்த சாட்சியை ஏற்பாடு பண்ண வேண்டிய பொறுப்பு யாரு அப்படின்னா, யாரு கடன் வாங்கினாலும் அவருடைய. 2 ஆண்கள் கிடைக்கல, ஃபைல்லம் யகுன ரஜுலைன் ஃபரஜுலுன் வம்ரஅதானி, 2 ஆண் கிடைக்கலையா, 1 ஆண் 2 பெண்கள், பெண்களும் சாட்சிக்கு வரலாம், ஆனா 2 பேரா வரும், 1 ஆண் 2 பெண்கள். மினஷுஹதாயி, கேட்கலாம், பெண்கள் எதுக்கு 2 பேரு, ஆண்கள்ல மட்டும் 2 ஆணுன்னு சொன்னீங்க, பெண்கள்ல வரும்போது 1 ஆண் 2 பெண், 1 ஆண் 1 பெண் பத்தாதா? குர்ஆன் அது சொல்லுது, அன்தபில் இஹ்தாஹுமா ஃபதுதக்கிர் இஹ்தாஹுமல் உக்ரா. அதாவது கொடுக்கல் வாங்கக்கூடிய விஷயங்கள் பொதுவா
ஆண் சம்பந்தப்பட்டதா பெண் சம்பந்தப்பட்டதா? ஆண் சம்பந்தப்பட்டதா. எனவே அந்த நாலேஜ் பொதுவா யாருக்கு இருக்காதுன்னா, பொதுவா பெண்களுக்கு இருக்காது. இந்த சாட்சியங்கள் சொல்வது, கணக்கு வழக்கு விஷயங்கள் இப்படின்னு நமக்கு இப்போ நம்ம பல பேருக்கு டீ போட தெரியாது. டீ போட சொன்னா சக்கரை தாசி போட்டுருவோம், அல்லது பாலை பொங்க விட்டுருவோம், அல்லது டீ தூள் முன்ன கூட டீ கூட போட தெரியாது. ஏன்னா சமையல் செக்ஷன்ல வந்து நம்ம வீக்கு. பல பேருக்கு சுடுதண்ணி வைக்கவே தெரியாது இல்லைங்க. சுடுதண்ணி வைக்கிறதுங்கிறது ஒரு ஈஸியான சமையல். அது தண்ணி சூடாக்குறது அதுவே தெரியாது. எப்படி நாம அதுல வீக்கோ, பெண்கள் கொடுக்கல் வாங்கல வீக்கு. அவங்க பஜார் வந்து வியாபாரம் பண்ண அந்த இது கொடுக்கல் வாங்க கடன் விஷயங்கிறதுனால டபுள் கோட்டிங்காக 2 பெண்கள். அதுதான் குர்ஆன் சொல்லுது, அன்தல்ல இஹ்தாஹுமா, ஏதேனும் ஒரு பெண்ணுக்கு இந்த கொடுக்கல் வாங்க இல்மு இல்லாததின் காரணமாக அவங்க கொஞ்சம் முன்ன பின்ன மறந்துட்டா கூட ஃபதுதக்கிர இஹ்தாஹுமல் உக்ரா, இன்னொரு பெண் ஞாபகப்படுத்துவாங்கல்ல. அதுக்காக வேண்டி சாட்சியங்கள்ல பெண்கள் வருகிற போது 2 பெண் ஒரு ஆணும் அல்லது 2 ஆணும். இங்க ஒரு மசாலா தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி, ஷரியத்துல எங்கெல்லாம் சாட்சியங்கள்னு வருதோ, இது பொதுவான காய்தா, ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கெல்லாம் சாட்சிக்கு வேணும்னு சொல்லுதோ அங்க அதிகபட்சமான சாட்சி 2 தான். 2க்கு மேல சாட்சியங்கள் இல்லை. எந்தெந்த விஷயங்கள் அது கொடுக்கல் வாங்கல் பணம் சம்பந்தப்பட்டதோ அல்ல பணம் சம்பந்தப்படாத இதர விஷயங்களா இருந்தாலும் சரிதான், மாலி யா கைர மாலி, மால் சார்ந்து மால் அல்லாத எந்தலையுமே சாட்சியங்கள்ல வந்தா அதிகபட்ச சாட்சி எத்தனை தான்? 2 தான். நிக்கால கூட எத்தனை சாட்சி தான்? 2 சாட்சி தான். தம்பி தெளிவா எல்லாம் படிச்சு வச்சிருக்கீங்க ரெடியா? வயசு இருக்கு தம்பி, விட மாட்டோம். ஆமா, அப்ப 2 சாட்சி தான். அதை விட அதிகம் கிடையாது. ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் 4 சாட்சி. அது ஒரு மசாலால மட்டும்தான் 4 சாட்சி. ஜினா உடைய சாட்சி, விபச்சாரத்துடைய சாட்சி சொல்வது. ஒரு இடத்துல விபச்சாரம் நடந்துச்சு, இந்த ஆண் இந்த பெண் இவங்க அந்நியவர்கள், இவங்க வந்து தகாத முறையில் உடலுறவு செய்துட்டார்கள் அப்படிங்கிற அந்த இடம் மட்டும் சாட்சி சொல்றதுல மட்டும் ஷரியத் எத்தனை சொல்லுது? 4 சாட்சி வருது. அதை தவிர மீதி ஷரியத்துடைய எல்லா இடங்களையும் கொடுத்து முஆமலாத்துல இருந்தாலும் சரிதான், மற்ற இதர விஷயங்களா இருந்தாலும் சரிதான், எல்லாத்துலயுமே சாட்சி எத்தனை தான்? அதிகபட்சம் 2 தான். ஜினாவுல மட்டும்தான், ஜினாவுடைய சாட்சி சொல்றதுக்கு மட்டும்தான் 4 சாட்சி இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதுலயும் கூட அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதுலயும் நுட்பம் இருக்குது. அந்த ஆண் சார்பா 2, அந்த பெண் சார்பா 2ங்கிற கணக்கு வந்துருச்சு. அப்பயுமே அந்த வந்துருச்சு இல்லையா? அப்ப அங்கேயுமே ஒரு 2ங்கிற தத்துவம் தான் உள்ள மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா நம்ம பொதுப்பட அப்படி சொல்ல மாட்டோம். ஜினாவுடைய சாட்சியங்கள், ஜினா நடந்ததை நான் பார்த்தேன், கண்ணு முன்னாடி நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ற சாட்சி, அது வந்து அந்த இடம் 18ஆம் ஜுஸ்ல வருது. அது எப்படி சாட்சி சொல்லணும், ஜினாவுடைய சாட்சி சொல்றதுன்னா எப்படி சொல்லணும். இன்கேஸ் 3 பேர் தான் சொன்னாங்க, 4வது சாட்சி கிடைக்கலன்னா என்ன? அது 2 பேர் தான் ஜினா நடந்ததை பார்த்தாங்க, அந்த ஜினான்னு சொல்றாங்க, அது என்ன? ரூம்ல இருந்து வந்தது தான் பார்த்தாங்க, அது சாட்சியா? அல்லது கட்டி பிடிச்சிருக்கிறப்ப பார்த்தாங்க, அது சாட்சியா? போன்ல வீடியோ கால் பேசுனது அது ஜினாவா? அது டீடைல்ஸ் 18ஆம் ஜுஸ்ல வருது, அங்க பேசிக்கலாம், விட்டுருங்க. ஜினா சாட்சி அப்படிங்கிறது மொத்தம் 4 பேர். ஆனா அதை தவிர மற்ற எந்த சாட்சிகள்லையும் எத்தனை சாட்சி தான்? அதிகபட்சம் 2 அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். இந்த சாட்சிக்கு யாரை நிறுத்தணும், இதுவும் மசாயில். முஸ்லீம் அல்லாதவர் சாட்சிக்கு இங்க உள்ள வரக்கூடாது. எனவே இந்த கடன் கொடுக்கிற விஷயத்திலையுமே சாட்சிக்காக வருபவருடைய நிபந்தனைகள், யார்ப்பா சாட்சி, நீங்க சாட்சியா வாங்க அப்படின்னு நம்ம கூப்பிட்டு உட்காந்துச்சோம்னா, அவர் முதல் நிபந்தனை அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும், காபிராக இருக்கக்கூடாது. வேற என்ன? 2வது நிபந்தனை, சாட்சியாளருக்குரிய 3 நிபந்தனை இருக்கு. 1, அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும். 2வது என்ன, சாட்சிக்கு ஒருத்தர் வராரு, அவருடைய விஷயத்துல சொல்லப்பட்டது பாலிக் ஆக்கலா இருக்க வேண்டும். அதாவது 15 வயசுக்கு மேல இருக்கணும், புத்தியும் இருக்கணும். பைத்தியக்காரனை கொண்டாந்து சாட்சியை பார்க்க முடியாது இல்லையா? அதனால அக்கல் பாலிக் ஆக்கலா இருக்கணும்னு சொல்லிட்டு 2 விஷயம் ஆச்சு. 1 முஸ்லீம் ஆச்சு, பாலிக் ஆக்கல் ஆயிடுச்சு. 3வது ஒண்ணுமே இருக்கு. அதாவது வெளிப்படையில ஒரு கண்ணியமான வாழ்க்கையை வாழுபவரா இருக்கணும், குப்பையா இருக்கக்கூடாது. கைர முருவத்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப அநாகரிகமா நடந்து கொள்கிற நபர், தமீஸ் இல்லாத நபர்,
சர்வசாதாரணமா போய் சொல்லிட்டு போவார், சர்வசாதாரணமா பெருமாவும் செய்வார், சர்வசாதாரணமா முத்தகம் பில் கிதுப், நிறைய பொய் பேர்வழி. அந்த மாதிரியான வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை தரம் கொஞ்சம் மேம்பட்டு இருக்க வேண்டும். சாட்சிக்கு வருகிற யார் சாட்சியா இருக்கிறாரோ எவனோ குப்பம் எடுத்து அப்படி இருக்கக்கூடாது. ஒரு கண்ணியமான வாழ்க்கையில் அவரும் எப்படி இருக்கணும்னா அவருடைய ஜபான் சாப், அந்த ஆத்மி ரொம்ப கண்ணியமான நபரா இருக்கிறாரு அப்படிங்கிற நபர்ல இருந்து ஒருவா இருக்க வேண்டுமே தவிர யாரும் நிறுத்தக்கூடாது. கொண்டு இந்த மாதிரி தீனுடைய விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப ஒரு அசூசியான ஒரு ஆளு, அவன்கிட்ட தமீஸ் இல்ல, ஒரு நாகரிகம் இல்ல, அப்படிப்பட்ட நபர்களுடைய சாட்சியா இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம போய் பேசுவோம், பார்க்கலம்பா இல்லம்பா மாற்றி பேசுவோம், அப்படி இருக்கக்கூடாது. எனவே 2 ஆண்கள்னாலும் அந்த நிபந்தனை இருக்கு. முஸ்லிம், ஆக்கில் பாலிக், 3வது இந்த தரம், அவருடைய வாழ்க்கை தரம் மேம்பட்டு இருக்கக்கூடிய நபரா இருக்க வேண்டும். பெண்களா இருந்தாலும் அந்த 2 பெண்களை வந்துடணும் சொல்லிட்டு காசிம் நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷேகுல் இஸ்லாம் ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் காசிம் நானூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இங்க ஒரு சொல்றாங்க. தப்சீர்ல அந்த கருத்துமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சொல்றேன் உங்களுக்கு, ஒரு ஆண் 2 பெண், முதல்ல 2 ஆண் வேணும். 2 ஆண் கிடைக்கல, ஒரு ஆண் தான் இருக்காருன்னா இன்னொரு ஆணுக்கு பதிலாக எத்தனை பெண்கள் வேணும்? 2 பெண்கள் வேணும். இது குர்ஆன் ஆயத். இதுல ஒரு தப்சீருடைய கருத்து ஒன்று சொல்லப்படுது. உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்ல இருந்து கடைசி பிறக்க போற மனிதர் வரைக்கும் மொத்த மனித குலத்தை நிப்பாட்டுறோம் அப்படின்னா அதில் 3ஆக பிரித்தால் ஆண்கள் 1 பங்கு, பெண்கள் 2 பங்கு இருப்பார்கள். யார் அதிகம்? பெண்கள் தான் அதிகம். புரியுதுங்களா? ஆண்கள் எண்ணிக்கையை விட பெண்கள் எண்ணிக்கை தான் உலகத்தில் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும். எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருந்து கடைசி மனுஷன் வரைக்கும் மொத்தமா நிப்பாட்டிட்டு எவ்வளவு பேர் இருக்கீங்க? 60 பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்தோம்னா 20 ஆண்கள், மீது 40 பெண்கள் இருப்பாங்க. அதனுடைய சூசகமான இஷாரா தான் இந்த ஆயத்துல ஒளிஞ்சிருக்குங்கிறாங்க. ஒரு ஆண் 2 பெண் அப்படின்னு எல்லாம் சொல்றதுனால 3 பங்கா நீங்க பிரிச்சீங்கன்னா 2% பெண்கள் தான் இருப்பாங்க, 1% ஆண்கள் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதனாலதான் 4 கல்யாணம் வரைக்கும் பண்ணலாம்னு ஆயிஷா சொல்றாங்க. அது குர்ஆன்ல இருக்குல்ல, இருக்கிறதான் சொல்றாங்க, இல்லாத அவங்க சொல்றது இல்ல, இதுதான் சொல்றாங்க. ஓகே, உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? நீங்க சொல்வீங்களா? தப்சீர்ல கேள்வி, நரகத்துக்கு அதிகமா போவது ஆண்களா பெண்களாங்க? பாப்பா அவ்வளவு கோபமா இருக்கோமானவா? இல்ல ஹதீஸ், அது அசல் ஹதீஸ். இந்த ஆயத்துல அந்த ஹதீஸ் வருது அசல்ல. பெண்கள் தான் அதிகமா. சஹாபி பெண்களுக்கு கொஞ்சம் சங்கடம் ஆயிடுச்சு. லாய்க்குதிரை என்ன காரணம் சொல்லுங்க? அவங்க சொன்னாங்க, தக்ஃபுர்னல் லான வ தக்ஃபுர்னல் அஷீரா, அதிகமா சபிக்கிற பழக்கம் உங்கள்கிட்ட இருக்குது, கணவனுக்கு அதிகமா சத்தாய்க்கிற மாறு செய்யற குணம் உங்கள்கிட்ட இருக்குது. இந்த 2 பாவங்கள் காரணமா நீங்க நரகத்துல நீங்க தான் அதிகம் இருப்பீங்கன்னு சொன்னாங்க. ஓகேவா? சொர்க்கத்துக்கு அதிகமா போறது ஆண்களா பெண்களாங்க? சொர்க்கத்தில் நரகத்தில் அதிகம் ஆண்கள் இருப்பார்களா பெண்கள் இருப்பார்களா? டக்குன்னு தடுமாட்டம் இல்லாம நம்ம அடிச்சோம் பாருங்க பதில், பெண்கள். இப்ப அடுத்த கொஸ்டின் எல்லாமே பேசணும்ல. சொர்க்கத்தில் அதிகம் இருப்பது ஆண்களா பெண்களா? பெண்கள். எப்படி பெண்கள்? எங்க ஒரு ஆணுக்கு 70,000 ஊர்லின்னு கணக்கு போட்டுங்க. சொர்க்கத்தின் கடைசி தரத்தால போற ஒரு ஆணுக்கு எத்தனை ஊர்லின்னு? 70,000 ஊர்லின் பெண்கள் அப்படின்னு சொன்னா, அங்கேயும் இங்கதான் பெண்கள் சாம்ராஜ்யம், அவங்க சாம்ராஜ்யம் தான். துன்யாவிலையும் அவங்கதான், நரகம்னாலும் அவங்கதான், ஜன்னத்னாலும் அவங்கதான், எல்லா இடமும் அவங்கதான், பெண்ணாட்சி தான். இல்ல சரி, இங்க வாங்க, ஆயத்துக்கு வாங்க. அப்படி கடன் வாங்கினா கொடுத்தா எழுதிக்கிட்டீங்க, ரைட்டு. எழுதிட்டா மட்டும் பத்தமா? இல்ல, பத்தாது. சாட்சி வேணும். சாட்சி எப்படி வேணும்? 2 ஆண் அல்லது ஒரு ஆண் 2 பெண்கள் வேணும். ஓகே, அதுல என்ன தகுதிகள் சொல்லிட்டோம். முஸ்லீமா இருக்கணும், பாலிகா இருக்கணும், கண்ணியமான வாழ்க்கை இருக்கணும். சரி, இதெல்லாம் முடிஞ்சு
ஒரு வழியா கொடுக்கல் வாங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் முடிச்சு சபையை கலைச்சாச்சு, போயிட்டாங்க. கொஞ்ச காலத்துக்கு பிறகு பிரச்சனை வருது. பஞ்சாயத்து ஆகுதா இல்லையா? பஞ்சாயத்து ஆகுது. அந்த எழுதுனதை எடுத்துருவாங்க. சாட்சிக்கு யாரு? சாட்சி கூப்பிடுங்க அப்படின்னு. அப்ப சாட்சி கூப்பிட்டா அப்போ சாட்சிக்கு எல்லாம் சொல்றான், பின்னால சாட்சிக்காக வேண்டி உங்களை அழைக்கப்பட்டா நீங்க என்ன செய்யக்கூடாது? மறுக்கவும் கூடாது. வந்து சாட்சியும் சொல்லணும். மிக கெட்ட சாட்சியாளன் யார் என்றால் அழைக்கப்பட்ட பிறகு மறுப்பவன் சாட்சியாளன் ஆவான். இது கொடுக்கல் வாங்கல மட்டும் இல்ல, எல்லா விஷயத்திலும் இருக்கு. நிக்காவுடைய சாட்சியில் இருக்கு. நிக்கால சாட்சிக்கு மரியாதைக்கு சித்தப்பா போடுங்க, மாமா போடுங்க போட்டுறோம். நாளைக்கு ஒரு பஞ்சாயத்து அப்படின்னா நிக்காவுடைய சாட்சி முதல்ல வந்து நிக்கணும். அதுக்குதான் போடுறது. எந்த கொடுக்கல் வாங்கலையும் நீங்க சாட்சியா வந்து நின்றீங்க இல்ல, பஞ்சாயத்து ஆச்சுன்னா அது என்ன செய்யக்கூடாது? நீங்க நான் சாட்சியில வரமாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது சாட்சியாளர்களுக்காக பேசுது. சரி, அதே போல எழுதும் போதுமே கூட கொஞ்ச காலத்துல கொடுத்துறேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க. நீங்க சின்ன வியாபாரம் பண்ணுங்க. வலா தஸ்அமு அன் தக்துபு ஸகீரன் அவ் கபீரன் இலா அஜலி. சின்னது வியாபாரம் பண்ணுங்க, கொடுக்கல் வாங்கல் பண்ணுங்க, பெரிய கொடுக்கல் வாங்கல் பண்ணுங்க. ஆனா எழுதணும் முடிவு பண்ணா நாலு நேரம் குறிச்சு சொல்லுங்க. இத்தனை தேதிக்குள்ள, இத்தனை மாசத்துக்குள்ள நான் சீக்கிரமா கொடுத்துறேன். புறத்தல் தண்ணி சீக்கிரமா கொடுத்துறேன், கொஞ்ச காலத்துக்கு கொடுத்துறேன். அந்த கொஞ்ச காலம் எப்ப ஆகிறது? இன்னும் ஆகலைங்க அப்படின்றாங்களா இல்லையா? அதெல்லாம் இல்ல. சின்னதோ பெருசோ எழுதுன விஷயத்தில் நீங்க பொடுப்போக்கா இருக்காதீங்க. ذَلِكُ مَقْصَدُ عِنْدَ اللَّهِ وَأَقْوَمُ لِلشَّهَادَةِ وَأَدْنَى أَلَّا تَرْتَابُوا அப்படிலாம் சொல்றாங்க. இதுதான் சாட்சியங்களுக்கு ரொம்ப பொருத்தமானதும், ஷஹாதத்துக்கு ரொம்ப நெருக்கமானதும், சந்தேகத்திற்கு இடம்பாடு அற்றதுமாக இருக்கும். அல்லாஹ்விடத்தில் இதுதான் மிக நீதமானதாக இருக்கும். அப்போ சஹாபாக்களுக்கு டவுட் வந்துச்சு. நாங்க இப்படி ஒரு கொடுக்கல் வாங்கல் பண்றோம். கொடுக்கல் வாங்கல்னா பொருளை கொடுக்கறோம், காசை வாங்கிக்கிறோம். கடன் கிடையாது, கிரெடிட் இல்ல. கிரெடிட் இல்லாததுக்கும் சாட்சி விற்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அப்ப ஆயத்து உடனே வந்தது, இல்லா தப்புன திஜாரத்தின் ஹாதிரத்து துதீரோனஹா பைனக்கும் ஃபலைஸ அலைக்கும் ஜனாஹும் அல்லா தக்துபுஹா. நீங்க கிரெடிட் இல்லாம பண்ற வியாபாரத்துல என்ன தேவையில்ல, சாட்சி தேவை. 2000 ரூபாய் கொண்டு போனீங்க, பொருள் வாங்கினீங்க, வந்துட்டீங்க. அப்ப கடன் விட்டா மட்டும்தான் சாட்சி. ரொக்கமா பண்ணும் போது என்ன இல்ல, சாட்சியங்கள் இல்லை. ஆனாலும் கூட பெரும் பெரும் வியாபாரங்களா செஞ்சீங்கன்னா அப்பயும் சாட்சி வச்சுங்க. வாஷிஹது இதா தபாயஅத்தும் அப்படின்னு முடியும். பெரும் பெரும் சாட்சிகளை வியாபாரம் பண்ணும்போது சாட்சி வச்சுக்கோங்க. சரி, இப்போ ஒரு வழியா இவர் சில நேரத்துல இப்படி நடக்கும். கடன் கொடுத்தவர் சின்ன ஆளா இருப்பாரு, கடன் வாங்கினாலும் பெரிய ஆளா இருப்பாரு. ஊர்ல பெரிய கை. சின்ன ஆள்கிட்ட கடன் வாங்கியிருப்பாங்க, பெரிய ஆள் இவரு. வாங்கிட்டு எழுதிக்க 2 மாசம் திருப்பி தரேன், எழுதிக்கிறது, சாட்சி வச்சுக்கிறது. அப்ப தனியா கூப்பிட்டு ஊர்ல பெரிய ஆள் இல்லையா, வாங்கி தரல, சாட்சி சொல்லிட்டு அந்த பக்கம் வந்தேன்னு வச்சுக்கோ, உடந்து கட்டி விடுவேன். நீ தான் எழுதினாலு ஓடி நிற்கிறது. அப்படியே இப்படி மிரட்டுறாரு. கடன் கொடுத்தவரு சின்ன ஆளு, கடன் வாங்கினாலு பெரிய கை. தவுளுக்குனா நம்ம தவுளுக்கு பயிலுங்க, அவர் நல்ல மனுஷன். ஊரு சொல்ல பெரிய டெவலப் பண்ணல, அந்த பெரிய ஆளு இல்லையா, மிரட்டிட்டார். அந்த மாதிரி நீங்க பண்ணாதீங்க. அப்படி பண்ணிட்டா நீங்க அல்லாட்ட மாட்டுவீங்க. வலா யுபார காத்திபுன் வலா ஷஹீதுன். கடன் வாங்கிட்டு அப்புறம் எழுதுனவனை போட்டு மிரட்டுறது, சாட்சி சொல்ல வந்த அவனை தொலைச்சு கட்டுப்படுவாங்க, சாட்சியங்களை போட்டு மிரட்டுறது, அவனுக்கு குடத்தில் கொடுக்கறது, டிஸ்டர்ப் பண்றது, அந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது. வைன் தஃபாலு, நீங்க பண்ணனீங்கன்னா பைன்னஹு ஃபுசூகும் பிக்கும், அது அல்லாஹ்விடத்துல பெரும் பாவமா பார்க்கப்படும். எனவே வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு நிறைய அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பான். இதெல்லாம் அல்லாஹ் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. வல்லாஹு பிக்குல்லி ஷைஇன் அலீம். நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க என்பதை அல்லாஹ் தஆலா கூர்ந்து கவனிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அப்படின்னு படிச்சாச்சு. இப்போ ஆயத்து முடிச்சு ஒரு பக்கம் தர்ஜுமா வச்சு முடிச்சிட்டேன். பெருசா வேறத்தை நான் சொல்லல. இருந்தாலும் இந்த ஆயத்துடைய முக்கியத்துவத்தை உங்களுக்கு கொண்டு வரக்காக, கொடுக்கல் வாங்கல கொண்டு வரக்காக வேண்டி கோர்வையா கடைசி ஒரு நிமிஷம் கோர்வையா அதனுடைய தமிழ் தொகுத்து வந்திருக்கிறேன். அதை தமிழ் மட்டும் படிச்சு காட்டுற பொழுது இவ்வளவு நேரம் இந்த ஆயத்தை பத்தி எல்லாம் விளக்கமா பயன் பண்ணிட்டேன். விட்டுருங்க, பயன் முடிச்சுக்கோ, புராணம் முடியலாம். கோர்வையா தமிழ் மட்டும் படிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் எல்லாம் பத்தி பேசுறாங்க உங்களுக்கு அந்த ஒரு நிமிஷ செய்தியா அது கவனத்துக்கு இருக்கும். ஒன்னு ஒன்னா படிக்கிறேன். ஈமான் கொண்ட ஒரு இந்த ஆயத்துடைய சாராம்சம் ஒரு நிமிஷத்தில்.
ஈமான் கொண்டவர்களே, ஒரு குறிப்பிட்ட தவணையில் உங்கள் மீது கடன் கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டால் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க 1 to 3 போல எவ்வளவு விஷயங்கள் வந்து நினைக்கலாம். எழுதுபவர் உங்களுக்கு மத்தியில் நீதியுடன் எழுதட்டும். எழுதுபவன் எழுதுவதற்கு மறுக்க கூடாது. நீதமாக எழுதுமாறு அல்லாஹ் அவனுக்கு கற்றுக் கொடுத்தபடி அவன் எழுதட்டும். இன்னும் யார் மீது கடன் திருப்பி கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறதோ அவனே பத்திரத்தின் வாசகத்தையும் சொல்லட்டும். நம்பர் போல. மேலும் அவன் இந்த கடன் வாங்குறவன் தன் ரப்பான அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளட்டும். மேலும் அவன் வாங்கியதில் எதையும் குறைத்து விடவும் கூடாது. அடுத்து, இன்னும் யார் மீது கடன் திருப்பி கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறதோ அவன் அறிவு குறைந்தவனாகவோ அல்லது முதுமை போன்ற காரணங்களால் பலகீனமானவனாகவோ அல்லது வாசகத்தை கூற இயலாதவனாகவோ இருந்தால் அவனுடைய நிர்வாகி வக்கீல் வழி நீதமான வாசகங்களை சொல்லட்டும். நீங்கள் சாட்சியாளர்களாக ஏற்கக்கூடிய உங்கள் ஆண்களில் இருவரை சாட்சியாக்கிக் கொள்ளுங்கள். ஆண்கள் இருவர் கிடைக்காவிட்டால் சாட்சியங்களில் நீங்கள் பொருந்திக் கொள்ளக்கூடியவர்களிலிருந்து ஆண்களிலிருந்து ஒருவரையும் பெண்களிலிருந்து இருவரையும் கூட சாட்சியம் எடுத்துக் கொள்ளுங்கள். பெண்களில் இருவர் ஏனென்றால் அவ்விருவரில் ஒரு பெண் தவறினால் மறந்தால் இருவரில் மற்றொன்றாக இருக்கக்கூடிய அந்த பெண் நினைவூட்டுவதற்கே அவ்வாறு சட்டம் கொண்டு வரப்பட்டது. எல்லாம் குர்ஆனுடைய இந்த ஆயத்துக்குள் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே. மேலும் சாட்சியங்கள் கூற நீங்கள் அழைக்கப்பட்டால் மறுக்காதீர்கள், மறுக்கலாகாது. மேலும் சிறியதோ பெரியதோ கொடுக்கல் வாங்கல் அதை கால வரையறையுடன் எழுதுவதில் அலட்சியமாக இருக்காதீர்கள். நம்பர் போலவை சத்தமும் போலவை 13, 14, 13. இதுவே அல்லாஹ்வின் முன்னிலையில் மிகவும் நீதமானதாகவும் சாட்சியத்திற்கு உறுதி உண்டாக்குவதாகவும் இருக்கிறது. உங்களுக்கு சந்தேகம் ஏற்படாமல் இருப்பதற்கு சிறந்த வழியாகவும் இது இருக்கிறது. இப்படிலாம் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை வராது. மேலும் உங்களிடையே அடிக்கடி நீங்க செய்து கொள்கிற ரொக்க வியாபாரமாக இருந்தால் அதை எழுதி கொள்ளாவிட்டாலும் உங்கள் மீது குற்றம் இல்லை. ரொக்க வியாபாரம். மேலும் நீங்கள் வியாபாரங்கள் செய்யும் போதும் கூட சாட்சியங்களை வைத்துக் கொள்ளுங்கள். எழுதுபவனையோ அல்லது சாட்சியாளனையோ உங்களுக்கு சாதகமா இருப்பதற்காக அல்லது வேறு ஏதேனும் காரணத்திற்காக துன்புறுத்தக்கூடாது. அப்படி நீங்கள் செய்வீர்களாயின் உங்கள் மீது நிச்சயமா பாவமாகும். இல்ல இவ்வளோ டீட்டெயிலா தொழுங்கன்னு சொன்ன இஸ்லாம் தொழுன்னு போயிடுச்சு குர்ஆன்ல. எப்படி தொழு? நபியை பார்த்துக்கப்பான்னு. ஜக்காத் கொடுக்கணும், ஜக்காத் கொடுன்னு குர்ஆன் சொல்லிட்டு நபியிட்ட போய் கணக்கெட்டுக்கன்னு முடிச்சிருச்சு. கொடுக்கல் வாங்கல மட்டும் முடிக்கல, நின்றுகிட்டு இந்த ஆயத்து முடியல பாருங்க. பாயிண்ட் ஏன்னா கொடுக்கல் வாங்கல பண்ணிடுவான். நபிங்கிற பேர்ல கூட வேலை பண்ணுவான். நானே பேசிடுறேன். குர்ஆன் முடியாது முக்கியத்துவம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல. அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்தான் உங்களுக்கு நேரிய விதிமுறைகளை கற்றுக் கொடுக்கின்றான். அவ்வளவு. அல்லாஹ்வே எல்லா பொருட்களை பற்றி நன்கு அறிபவர். அது முடிஞ்சு. எவ்வளவு விஷயம், எத்தனை பாயிண்ட்? 20 பாயிண்ட் இருக்குது கொடுக்கல் வாங்கலுடைய தீன். நாம் நினைக்க ஒரு ஆயத்துன்னு இந்த ஒரு ஆயத்தில் இவ்வளோ விஷயங்கள். இன்னும் இந்த ஆயத்துடைய தொடர்ச்சி அடுத்த ஆயத்தும் அதேதான். இப்போ இந்த ஆயத்தோட முடிச்சிட்டு தஃசீர் முடிச்சு அடுத்த ஆயத்துமே தஃசீர் பத்தி தான், அந்த கொடுக்கல் வாங்கலை பத்தி தான். அதை நம்ம இன்ஷால்லா அடுத்த வாரம் பேசிக்கோம். இந்த கொடுக்கல் வாங்கலுடைய இந்த அடுத்த வாரத்தில் இந்த ஆயத்தோட சூரத்துல் பக்ராவுடைய சட்டங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஆயத்து ஆமன ரசூல், நமக்கெல்லாம் தெரிஞ்சது இல்லையா? லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி சூரா பக்ரா கடைசி 3 ஆயத்துக்கள். அங்க சட்டங்கள் எதுவும் கிடையாது. அதுல பல விஷயங்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆமன ரசூல் குறித்து பேசுவதற்கு நிறைய இருக்கிறது. அடுத்த வாரம் வராது, அதுக்கு அடுத்த வாரம் தான் வரலாம். பார்க்கலாம், டைம் இருந்தால் அடுத்த வாரமே கூட போகலாம் இன்ஷால்லா. அதோட இன்ஷால்லா நல்ல விதமாக சூரத்துல் பக்ரா நிறைவு எத்துக்கிறது 3 வருஷத்துல இன்ஷால்லா முடிக்கிறோம். அதுக்கப்புறம் சீக்கிரமா போடணும். நிறைய பேர் அது என்ன நீங்க இவ்வளவு லேட்டா போறீங்களே, எப்பவுமே முடிப்பீங்க அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல, பக்ரா சூறாவில் அவ்வளவு விஷயம் இருக்கிறதுனால ஸ்லோ பண்ணும்.
அடுத்தடுத்து இன்ஷால்லா ஒரு 6 ஜூஸுக்கு அப்புறம் விஷயங்கள் குறைஞ்சிரும். நிறைய மசாயில்கள் இருக்காது. அங்கே நம்ம இன்ஷால்லா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். இன்ஷால்லா சீக்கிரம் ஒரு 20 வருஷத்துக்குள்ளேயாவது சாட்சி இருக்காங்கல்ல, ஆமா வந்துடுறாங்கல்ல, வக்கீல் வராரு, சாட்சி இருக்கிறாங்க, அவங்க தான் மசாயெல்லாம் கேட்கறாங்க. அல்லாஹ் தஆலா நமக்கு வேலை அமைத்து தௌஃபீக் செய்வானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.